ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வில்லா ப்ராஜெக்டில் தான் இருக்கோங்க. இந்த பிளேஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து மேனேஜரு. சார் வணக்கங்க சார். ஸோ இந்த சைட் வந்து எந்த ஏரியாவில் இருக்குங்க சார், என்ன லொக்கேஷனில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வர ரோட்டில் பெருநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து மத்தம்பாளையங்கிற லொக்கேஷனில் இருக்குங்க. ஓகேங்க சார். மெயின் ரோட்டில் இறங்கினா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கரெக்டாக 1 கிலோமீட்டர் வருங்க. 1 கிலோமீட்டர் வருங்க. ஓகேங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் உள்ளே வந்ததையுமே பார்த்தோம், வீடெல்லாம் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ சைட்டு போயிருக்குங்க சார்? இது மொத்தமாக ஒரு 10 ஏக்கர் போட்டிருக்குங்க மேடம். மொத்தமாக ஒரு 225 சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இப்போ அவைலபிலிட்டி ஆல்மோஸ்ட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போயிட்டே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்க சார். ட்ரெயின் சத்தம் கேட்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கங்களா? காரமடை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். ஓ, பக்கம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதியும் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரு. நீங்கள் வந்து ஏதாவது மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஜங்ஷனில் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரமடை ஜங்ஷன் பக்கம் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் இல்லையாங்க சார்? ரீச் ஆயிடும். ஓ, சூப்பருங்க. ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ நம்ம எங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி வந்து வீடு வந்து நம்ம இடத்துல வாங்கலாங்க? மேடம் இங்கே 2 லட்ச ரூபா கையில் இருந்தாலே போதும். கேரண்டியாக 2 லட்ச ரூபா கையில் இருந்தாலே போதும். இங்கே நம்ம சிங்கிள் பெட்ரூம்ங்கிறது 19 லட்ச ரூபாலேருந்து பண்ணுறோம். ஓகே ஓகே. டபுள் பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு 33 லட்ச ரூபாலேருந்து பண்ணுறோம். ஓகேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். இப்போ 19 லட்ச ரூபா அப்படிங்கிறது எப்படிங்க சார்? இப்போ கஸ்டமரோட பிளானில் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது பிளான் சொல்லுவீங்களா? கிளையண்டோட விருப்பம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் கிடையாது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாய்க்கு பண்ணுறோம். ஓகே ஓகே. அதனால நம்ம அவுட்டர் ஆட்கள் எல்லாமே உங்ககிட்டயே அவைலபிளாக இருக்காங்க. ஆமாம், அவங்களே கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதா இருந்தாலும் மேக் பண்ணலாம், கட்டிக்கலாம், வீடு கட்டிக்கலாம். ஓகேங்க. இப்போ இது வந்து 2 BHK இல்லைங்க சார்? இப்போ இதோட எவ்வளோ வருங்க? 33 லட்சம் ரூபாங்க. அவ்வளோதானுங்க சார். சூப்பருங்க. இனி வரக்கூடிய ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டெவலப்டு ஏரியாவாக வரப்போகுது. ஸோ இப்போ வந்து இந்த ரேஞ்சுக்கு இதே நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 80 lakhs மேலே போயிடும். வந்துரும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய மத்தமலையும் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால லேண்ட் காஸ்ட் கண்டிப்பா அப்படிங்கறப்ப அந்த கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. அவுட்டர் அப்படிங்கறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இனிமேல் எல்லாமே இந்த இடத்துல வந்துரும். சோ உங்களுக்கு வந்து மெட்ரோ வருது நான் கேள்விப்பட்டேங்க சார். ஆமாங்க மேடம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசால இருந்து இது வரைக்குமே வந்து மெட்ரோ வருது. கடைசி ஸ்டேஷன் வந்து மத்தமலை தான், கிளிச்சி பஞ்சாயத்து தான். ஓகே. இது வரைக்குமே சோ நீங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் மெயின்ல ஏதாவது ஏரியாக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். 1 hourல தேவைப்படாது இல்லைங்க சார்? ஆல்மோஸ்ட் எல்லாம் பாலம் வரைக்குமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதனால காந்திபுரம் ரீச் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ். நீங்க ஒரு சாபிபா காலனில இருந்து காந்திபுரம் ரீச் ஆகுற வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் ஆகுமோ அதை வந்து நீங்க மந்தம்பாளையத்துல இருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கே ரீச் ஆயிரலாம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறைஞ்ச ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம அப்படியே டர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து குழந்தைங்களை வந்து நம்ம சமாளிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ அவங்களுக்கு உண்டான ஏரியா இருக்கான்னு தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான பார்க் இருக்கு. எக்ஸசைஸ் பண்றதுக்கு உண்டான எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா அவுட்டோர் இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் வந்து பார்க் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேக் சைடில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 24/7 வாட்டர் சப்ளை வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ப்ராஜெக்டில் நீங்களும் ஒரு கனவு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்லுங்கள், இதை விட என்ன ஸ்பெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்து ப்ராப்பரான டிடிசி பேப்பர் லே அவுட்டுங்க. கேரண்டடாக இடத்துக்கு லோன் பண்ணிக்கலாம். இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75% வரையுமே இடத்துக்கு லோன் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோம் அப்படின்னாலும் கையில் அதிகபட்சமாக 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். கிளைண்டோட விருப்பம் தான். எல்லாமே அவங்க 2 லட்ச ரூபா தான் கொடுக்கணும் கிடையாது. 10 லட்ச ரூபா கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அவங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து தான் லோன். உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்து தாராளமாக கொடுக்கலாம். வந்து மினிமம் பேமெண்ட்டுங்கிறது 2 லட்சம். ஏன்னா 2 லட்சங்கிறது எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தாங்க. இதே என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் அதை வச்சுட்டு மீதிக்கு மட்டும் லோன் போட்டுக்கிறேன் அப்படினாலுமே அவங்களோட எலிஜிபிலிட்டி தான். ப்ராப்பர்ட்டி ப்ராப்பரா எலிஜிபிலிட்டி இருக்கும். அவங்களோட எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்க. இப்போ நீங்க ஒரு வாடகை ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துலயே நீங்க வந்து வீட்டையும் ப்ளஸ் இடம் ரெண்டையுமே சொந்தமாக்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வில்லா ப்ராஜெக்ட் தான். 99% லோன் பண்ணி தர்றீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னென்ன பேங்க்ல பண்ணி தர்றீங்க? மேஜரா இருக்கிற எல்லா பேங்க்லயுமே பண்ணலாம். HDFC, PNB, LIC ல பண்ணலாங்க. இது இல்லாம KVB ல பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க், ICICI, இந்த மாதிரி மேஜரா இருக்கிற எல்லா பேங்க்லயுமே பண்ணலாம். ஆமா, எல்லாத்துலயுமே அந்த இது இருக்குங்க. ஸோ பாத்தீங்கன்னா
சார் எவ்வளோ வரைக்கும் 99 வரைக்கும் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்தேங்க. உண்மையுமே 99% கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணி தர்றீங்க. ஓகேங்க. ஸோ சாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே எனக்கு பின்னாடி பாருங்களேன் அட்மாஸ்பியர், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தோட்டம். ஸோ தோட்டத்தில் வந்து தென்னை மரம், மாங்காய் மரம்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இதில் தான் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எல்லாருமே வந்து சிட்டியை விட்டு நம்ம அவுட்ரு போய் தங்கணுங்கிற ஒரு கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்க, மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் நியரில் இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் ஆகட்டும், கிளைமேட் இதை விட நீங்கள் இந்த ரோட்டில் கம்பேர் பண்ணும்போது மேஜர் ஸ்கூல் எல்லாமே நியரஸ்ட் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்கூல் வித்யா விகாஸ் இருக்குது, அக்ஷரா இருக்குது, ஓகேங்க, வேலம்மாள் போதி கேம்பஸ், இதோட எல்லா ஸ்கூல் வேன் பஸ்ஸுமே நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் வரையும் வரும். நம்ம சைடோட ஃப்ரண்ட் வரையுமே கவர்மெண்ட் பஸ்ஸோட அப்ரோச் இருக்கு. டைமிங் பஸ் இருக்கு உங்களுக்கு. அதில் ரொம்ப பஸ் வருது. ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்கு. நீங்கள் உடனுக்குடனே போகணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் இருக்குங்க. இதே நீங்கள் இங்கே வீடு வாங்குறீங்க அப்படின்னாலுமே வேன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம சைட் வரைக்குமே வருதுங்க. ஸோ உங்களுக்கு தாராளமாக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இன்னைக்கு யூஸ் ஆகலைனாலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ இதில் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்த தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி கூட சாரை வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை சார் கண்டிப்பாக எல்லாமே சுற்றி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததையுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு கார்னர் சைட் வேணும் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குங்க. இப்போ கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. கண்டிப்பாக இப்போ ப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு இப்போ நீங்கள் உடனே வந்தீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். லேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டை. ஸோ நீங்கள் உடனே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சூப்பரான இடத்த, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்டை வந்து நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே என்னென்ன மாதிரியான இதில் பிளாட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சூப்பரான உங்களுக்கு வந்து வில்லா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய காட்டியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இது இருக்குங்க சார், ரோடு வசதி, டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்கிறதுனால உள்ள வந்து 30 அடி ரோடு, 33 அடி தார் ரோடு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் மழை தண்ணி ஓடுறதுக்காக ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம். பார்க் ஏரியா ஒரு 2 இடத்துல ஒதுக்கியிருக்கோம். ஒன்றில் ஃபுல்லாக குழந்தைங்க விளாட்ற மாதிரி வாக்கிங் ட்ராக், எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு காமன் டேங்க் பண்ணி ஒரு சைட்டுக்கும் பைப் லைன் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. அப்புறம் கேமரா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இல்லைங்களா? இருக்கு. அது கூட ஃப்ரண்ட்ல பெரிய ஆர்ச் செக்யூரிட்டி கேபினோட ப்ராப்பரா. ஓகேங்க சார், சூப்பரா இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. பட் ஆனால் நிறைய பில்டிங் வேலையாயிட்டு இருக்குங்க சார். அதை பற்றி சொல்லுங்க. ஆல்ரெடி இப்போ 20 வீடுக்கு மேலே புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு மேடம். அவைலபிள் சைட் 220 சைட்ல மேஜர் சைட் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன இது வந்து புக் பண்ணணும், ஏதாவது எனி டவுட்ஸ் அப்படின்னா சாரோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் பார்த்து வர்றாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி கண்டிப்பாக நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம். ஓகேங்க, சூப்பருங்க. நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றாங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.